காது வந்து சரியாகவே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பாயிண்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு மசாஜ் இருக்குது. ஸோ இந்த மசாஜ் அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு காதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நல்லா சரியாகும். காதில் ஏதாவது சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கிட்னியில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மூக்கில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்கும். அதே மாதிரி கண்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு லிவரில் ஏதாவது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உதடுகளில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்ப்ளீனில் வந்து ஏதாவது பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இந்த எண்டையும் ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணணும். 30லேருந்து 60 நொடி வரைக்கும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 days வரைக்கும் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது காது நல்லா செவக்கவே ஆரம்பிச்சிடும். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு காது சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே நல்லாவே சரியாயிடும். காது சம்மந்தமான பிரச்சனைகள், கழிவுகள் எல்லாமே வெளியே போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் இயர்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுன்னு டீட்டெயிலாக பண்ணுறேன். இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய காது சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை கண் சம்மந்தமான பிரச்சனையோ எதுக்கு வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் ஆர்ட் நீங்கள் வாங்கிக்கலாம்.